எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறது பராட்டா ரொட்டி. இந்த பராட்டா ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு பகல் செஞ்ச சிக்கன் பிரட்டலும் ஒரு முட்டை கிரேவியும் செஞ்சுருக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புல ஒரு பராட்டா ரொட்டி 150 ரூபா விலைக்கு போகுது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சு சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போல்லாம் அதிகமாக விலை கூடிக்கிட்டே போகிறனால விலைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்றைக்கி நான் பரோட்டா ஆட்டா மாவில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஆட்டா மாவில் செய்கிறனால சுகர் லெவல் அதிகரிக்காது. அப்போ சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன், ஆட்டா மாவு. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சீனி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பரோட்டா செஞ்சு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ நான் சாதாரண தண்ணியில் தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். தண்ணியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதிகமாக தண்ணி போட்டால் அது குழஞ்ச பதத்துக்கு வந்துடும். அப்புறம் கஷ்டம். கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்ட தொடங்கிச்சின்னா அது நம்ம சரி கட்டுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும். ஸோ அளவாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்கிற நேரம் நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு கொள்ளலாம். இப்போ சுகர் பேஷண்ட் ஆட்கள் ரொட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. இல்லாத சுகர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயப்படுறதுனால நாங்கள் இந்த ஆட்டா மாவில் இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப உடம்புக்கு நல்லா. சின்ன பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் பயமில்லாமல் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு மிக்ஸ் பண்ணுற நேரம் இலகுவாக இருக்குது பிசைகிறதுக்கும். நம்ம இந்த மாவெல்லாம் நல்லா சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நைட்டுக்கு நம்ம என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் ஒரு 1 வீக்குக்கு, அதாவது ஒரு கிழமைக்கு தேவையான உணவு பட்டியலை தயாரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லி. அப்போ ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ நானும் அது மாதிரி தான் நானும் கடைப்பிடிக்கிறேன். ஒரு வீக்குக்கு தேவையான காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவுன்னு சொல்லி பிரித்து என்னென்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். அதன்படி நான் செஞ்சுக்கொள்கிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதில் நாங்கள் பரோட்டா நைட்டுக்கு செய்கிற நேரம் அதில் ஆலு பரோட்டா அந்த மாதிரி வேறுபடுத்தி செஞ்சுக்கிறலாம். மகனை டியூஷன் கூட்டிகிட்டு போகிற வேலை இருக்குது. நான் இதை செஞ்சு வச்சுட்டு போனேன்னா அவர் டியூஷனுக்கு விட்டுட்டு நான் ரொட்டி செஞ்சு செட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போல்லாம் மகளுக்கு ஏஎல் எக்ஸாம் நடக்கிறனால என்னால் ஒழுங்காக வீடியோஸ் எல்லாம் போட முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் தடவி நான் அந்த டோவை அப்படியே வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம். 15 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி கையால் ஒரு கீழே ஒரு மெட்டன் போட்டு கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற நேரம் அந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து மாவை நல்லா டோவை ரெடி பண்ணிக்கிறோன்னா அது பிறகு நாங்கள் தேவையான அளவு ரொட்டிக்கு பிரித்து எடுத்து வச்சுக்கிறோம்.
பாருங்கள், இது பரோட்டா ரொட்டின்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு அழகாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் இங்கே வந்து ஆசீர்வாத் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்டா மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவி அப்படி ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரணுமா இருந்தால் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் போட்டு செய்கிற நேரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ நாங்கள் இந்த டோவை வந்து எடுத்து இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் வந்து ரொட்டி வந்து நல்லா ஒரு லேயராக வரும். இந்த மாதிரி லெவல் பண்ண பிறகு கத்தியால் வந்து சின்ன சின்ன பட்டிகளாக வெட்டிக்கிறணும். பட்டிகளை வெட்டின பிறகு அதை அப்படியே அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டியையும் இப்படியே சுற்றி ரோல் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ அதை எடுத்து இந்த பட்டிக்கு மேலே வச்சு திரும்ப சுற்றணும். இப்போ ஒவ்வொரு மாவையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். பரோட்டான்னு சொன்னால் வீசி ரொட்டி அடிப்பாங்க. இந்த பரோட்டா வந்து இங்கே வீச தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை, இலகுவாக செஞ்சுக்கிறலாம். பரோட்டா இருந்தால் வீச வேணுமோ, அது வீச தெரியாதுன்னு சொல்லி யோசிக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக பரோட்டா செஞ்சிடலாம். ஆட்டா மாவில் செய்கிறதுனால டேஸ்ட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு கறி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சிக்கன் கறி, இல்லாட்டி ஒரு ஃபிஷ் கறி, இல்லாட்டி ஒரு எக் கறி, அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் சாம்பல் இருந்தாலும் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இப்போலாம் கடையில் வாங்குறேன்னா ரொம்பவே காசு வீணாகுது. இப்போ கையால் தட்டி ரவுண்ட் ஆக்கி எடுத்துடணும். பாருங்கள், லேயர் வந்திருக்குது. நீங்கள் ஏர்லியாகவே ஒரு 4:30 மாதிரி மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடணும். கறியும் செஞ்சு வச்சுட்டா சாப்பிட்ற நேரம் ரொட்டியை போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ சாப்பாடு செய்யணும்னு சொல்கிற ஒரு அலுப்பும் வராது. நம்ம சுற்றி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம். இனிமேல் நீங்களும் ரொட்டி வாங்காமல் வீட்டிலே பரோட்டா ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சொன்ன கணக்குப்படி ஒரு பரோட்டா 150 ரூபானா நாங்கள் ஒரு 7-8 ரொட்டி வாங்கும் போது பெரிய கணக்கு ஒன்று வந்துடும். இதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை கிரேவியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரொட்டியை ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம். இதுக்கு முதல்ல லைட்டாக நெய் கொஞ்சம் தடவிக்கிறலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு
அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் ஆயிலெல்லாம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். மிச்சம் ஆயிலும் போடக்கூடாது, உடம்புக்கு சரியில்லைனால. பாருங்கள், இந்த ரொட்டி வந்து நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் வெந்து கொண்டிருக்குது. இப்போ எல்லாம் பரோட்டா ரொட்டியும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணுமா இருந்தால் இந்த மாதிரி கையால் 2 கையால் நல்லா இப்படி தட்டி விடணும். இப்படி செய்கிறனால இன்னும் சாஃப்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.